மரங்களை வைத்து அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான்? 2 செய்தி. அதுல ஒண்ணு, மரங்கள் கூட சஜிதா செய்கிறது. மனிதர்களே நீங்கள் செய்ய மாட்டீர்களா? அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். செடியும் மரமும், நஜும் என்பதற்கு இங்கே நட்சத்திரம் என்ற பிரபலமான பொருள் அல்ல, செடி என்று பொருள். செடியும் மரமும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரமே சஜிதா செய்கிறது, நீ செய்ய மாட்டியான்னு அர்த்தம். மரத்தின் வழியாய் அல்லாஹ் சொல்லுகிற 2வது செய்தி இது. என்ன செய்தி தெரியுமா? அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபா கஷஜரத்தின் தொய்யிபா. நல்ல கலிமாவுக்கு உதாரணம் நல்ல மரம், மனம் மிக்க கலிமாவுக்கு உதாரணம் மனம் மிக்க மரம். குஃபுருக்கு உதாரணம் கெட்ட மரம். அது கெட்ட மரம், முள்ளு மரம், ஆழமாக வேறு இல்லாத மரம், இப்படி எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். சரி, இந்த நல்ல மரம் நல்ல கலிமா, இதைத்தான் யோசிக்கணும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தௌஹீதின் தாரக மந்திரம் அந்த நல்ல மரத்திற்கு ஒப்பானது. இந்த மரத்தை கொண்டு என்ன பொருள் என்று முஃபஸ்ஸிரீன்களில் பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், இது பேரித்தம்பழ மரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னஹா அந்நஹ்லா, ஏன்னா எப்போதும் சாப்பிடுவதற்கு அது பலன் தரும். இந்த பேரித்தம்பழ மரம் நம்மோடு ஒன்றிவிட்டது. முஸ்லிம்கள் சகர்களிலே கூட பேரித்தம்பழம் எடுத்துக்கொள்வது, சகரிலும் எடுத்துக்கொள்வது நபி வழி என்று இருக்கிறது. இஃப்தாரிலே பேரித்தம்பழம் எடுத்துக்கொள்ளுவோம், அதுவும் நபி வழியிலே வருகிறது. பைத்துன் பைத்துல்லா தமர ஃபீஹி ஜியா வாஹிலிஹி, எந்த வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லையோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் பசியோடு இருப்பவர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பும் இங்கே யோசிக்க வேண்டும்.